வணக்கம். நான் உங்கள் ஜோதிடன் எஸ்பி வெற்றிமுகன் பேசுகிறேன். நம்ம இந்த காணொளி பதிவில் பதவியை தரும் 10ஆம் இடம் என்னும் தலைப்பில் கிங் சார்லஸ் அவருடைய ஜாதகத்தை கிரக மண்டல அடிப்படையில் ஆராய்வோம். 10வது பாவம் தசாபுக்திகளில் வலுப்பெறுகின்ற போது ஒரு ஜாதகருக்கு பதவி கிடைக்கும். இங்கிலாந்து நாட்டின் மன்னராக விளங்கக்கூடிய கிங் சார்லஸ் அவர்கள் பிறந்தது 14 நவம்பர் 1948. அவர் பிறந்த நேரம் இரவு 9:14 PM லண்டனில் பிறந்திருக்காரு. ஐநாம்சா கேபி. கேது மகதசை இருப்பு 3 வருடங்கள் 2 மாதங்கள். ஜாதகர் கடக லக்னத்தில் பிறந்திருக்காரு. முதல்ல நம்ம கவனிக்க வேண்டியது லக்னப்பாக கடக லக்னத்தில் 12 டிகிரி 15 நிமிடங்கள் 11 வினாடிகள் சந்திரனுடைய மண்டலத்துலேயும் கேதுவுடைய சப்பலையும் அமையுது. மண்டல அதிபதியான சந்திரன் லக்னாதிபதியாகி 10வது பாவத்தில் இருக்கார். 10வது பாவமான மேஷ ராசியில் 07 டிகிரி 17 நிமிடங்கள் 58 வினாடிகள் சந்திரன் சூரியனுடைய மண்டலத்திலையும் சந்திரனுடைய சொந்த சபலையும் இருக்கார். லக்னாதிபதியான சந்திரன் சூரியனுடைய மண்டலம் ஏறி இருப்பதை அடிப்படையாக வைத்து இவர் ஒரு அரச பின்னணி கொண்டவர் என்பதை நம்மளால் வரையறை செய்ய முடியும். இவருடைய ஜாதகத்தில் 10வது பாவ ஆரம்ப முனையை ஆராய்வோம். 10வது பாவ ஆரம்ப முனை மீனராசியில் 20 டிகிரி 08 நிமிடங்கள் 07 வினாடிகள் குருவுடைய மண்டலத்திலையும் குருவுடைய சப்புலையும் அமையுது. மண்டல அதிபதியாகவும் சப்லாடாகவும் வரக்கூடிய குரு 6-10 பாவங்களை ஆளக்கூடியவர். 6-10 பாவங்கள் மிகப்பெரிய பதவிகளை கொடுக்கக்கூடிய பாவங்கள். குருவுடைய நிலையை ஆராய்வோம். குரு 6-10 ஆகிய பாவங்களுக்கு அதிபதியாகி 5வது பாவமான தனுசு ராசியில் ஆட்சி பலம் பெற்று போயிருக்காரு. குருவுடைய டிகிரி பாகையை பார்ப்போம். குரு தனுசு ராசியில் 06 டிகிரி 45 நிமிடங்கள் 38 வினாடிகள் சூரியனுடைய மண்டலத்திலையும் சூரியனுடைய சப்லையும் இருக்கார். குரு 10வது பாவாதிபதியாகி சூரியனுடைய சம்பந்தம் பெறுவதை அடிப்படையாக வைத்து இவர் அரசாட்சி செலுத்தக்கூடிய மன்னர்னு அடையாளம் காண முடியும். கிரகங்கள் ராசியில் இருக்கக்கூடிய டிகிரி அமைப்பை அடிப்படையாக கொண்டு மண்டல உபமண்டல பிரிவுகளை சுருக்கமாக பார்ப்போம். சூரியன் புதனுடைய மண்டலத்திலையும் குருவுடைய சப்லையும் இருக்கார். சந்திரன் சூரியனுடைய மண்டலத்திலையும் சந்திரனுடைய சப்லையும் இருக்கார். செவ்வாய் புதனுடைய மண்டலத்திலையும் சூரியனுடைய சப்லையும் இருக்கார். புதன் செவ்வாயுடைய மண்டலத்திலையும் ராகுடைய சப்லையும் இருக்கார். குரு சூரியனுடைய மண்டலத்திலையும் சூரியனுடைய சப்லையும் இருக்கார். சுக்கிரன் குருவுடைய மண்டலத்திலையும் குருவுடைய சப்லையும் இருக்கார். சனி சந்திரனுடைய மண்டலத்திலையும் கேதுவுடைய சப்லையும் இருக்கார். ராகு கேதுக்கள் சந்திரனுடைய மண்டலத்திலையும் ராகுடைய சப்லையும் இருக்காங்க. கிரகங்கள் குறிக்காட்டக்கூடிய பாவ குறிகாட்டிகளை சுருக்கமாக பார்ப்போம். சூரியன் 4-12 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 3-4 பாவங்களை சப்லாட் வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. சந்திரன் 3-4 பாவங்களை மண்டல வாயிலாகவும் சப்லாட் வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. செவ்வாய் 4-12 பாவங்களை மண்டல வாயிலாகவும் சப்லாட் வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. புதன் 5-11 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 1-10-11 பாவங்களை சப்லாட் வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. குரு 3-4 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 4-12 பாவங்களை சப்லாட் வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. சுக்கிரன் 5-6 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 3-4 பாவங்களை சப்லாட் வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. சனி 1-2-7-8-9-10 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 1-4-10 பாவங்களை சப்லாட் வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. ராகு 1-10-11 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 1-10 பாவங்களை சப்லாட் வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. கேது 1-4-10-5 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 1-10 பாவங்களை சப்லாட் வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. கிங் சார்லஸ் அவர்கள் பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் இளவரசராக பதவி ஏற்கிறாரு. 26 ஜூலை 1958 ஆண்டு சுக்கிரதசை ராகுபுத்தி ராகுடைய அந்தரத்தில் நீல நிற குறிகாட்டிகள் நட்சத்திர குறிகாட்டிகள் நட்சத்திரம் வாயிலாக தசாநாதன் லக்ன பாவத்தோடையும் 10வது பாவத்தோடையும் பலமாக குறிகாட்டுறாரு. நீல நிறத்தில் இருக்கக்கூடிய குறிகாட்டிகளை கவனிங்க. சுக்கிரன் நட்சத்திரம் வாயிலாக 1-4-10 பாவங்களையும் சப்லாட் வாயிலாக 3-4-5-6 பாவங்களையும் சிறப்பாக குறிகாட்டுறாரு. ராகு 4வது பாவத்தை ஸ்டார்லாட் வாயிலாகவும் 2-4-7-8-9 பாவங்களை சப்லாட் வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு.
புத்திநாதன் ராகு 10வது பாவத்தை குறிக்காட்டவே இல்லை. மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய மண்டல குறிகாட்டிகளை கவனிப்போம். தசா நடத்தக்கூடிய சுக்கிரன் 5, 6 பாவ குறிகாட்டிகளை மண்டலம் வாயிலாகவும் 3, 4 பாவ குறிகாட்டிகளை சப்லாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. 3, 4 பாவ குறிகாட்டிகளை குருவுடைய சப்பு வாயிலாக குறிக்காட்டுறாரு. குரு இவருடைய ஜாதகத்தில் 6வது பாவத்தையும் 10வது பாவத்தையும் ஆளக்கூடியவர். தசாநாதனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் குருவுடைய மண்டலத்திலையும் குருவுடைய சப்புலையுமே அமைந்திருப்பதை காண முடியும். குரு 6, 10க்கு அதிபதியாகி இவருக்கு பதவியை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக விளங்குறாரு. புத்திநாதனாக செயல்படக்கூடிய ராகுவை கவனிப்போம். ராகு இவருடைய ஜாதகத்தில் 10வது பாவமான மேஷ ராசியில் 10 டிகிரி 48 நிமிடங்கள் 04 வினாடிகள் ராகு சந்திரனுடைய மண்டலம் இருக்கார். சந்திரன் லக்னாதிபதி, 2ஆம் இடத்துக்கும் சந்திரனே அதிபதி. சந்திரன் 10வது பாவத்தில் இருக்கார். புத்திநாதனாக செயல்படக்கூடிய ராகு மண்டல அடிப்படையில் 1, 10, 11 பாவங்களை பலமாக குறிக்காட்டுறாரு. லக்கின பாவம் 10வது பாவத்தோடையும் 11வது பாவத்தோடையும் ஒருங்கிணைந்து செயல்படுவதை காண முடியும். கிங் சார்லஸ் அவர்கள் ராணி எலிசபெத் மறைவிற்கு பிறகு 8 செப்டம்பர் 2022ஆம் ஆண்டு மன்னராக பதவி ஏற்கிறாரு. குருமகதச சுக்கிரபத்தி சனியுடைய அந்தரத்தில் தசா நடத்தக்கூடிய குரு இவருடைய ஜாதகத்தில் 6, 10 ஆகிய பாவங்களுக்கு அதிபதியாகிறாரு. 10வது பாவம் இவருடைய தாயாரை குறிக்கக்கூடிய 4வது பாவத்திற்கு 7வது பாவமாகிய மரணத்தை குறிக்கும். குரு மண்டலம் வாயிலாக 3, 4 பாவங்களை குறிக்காட்டுறாரு. 3வது பாவம் இவருடைய தாயாருக்கு மோட்ச விரய பாவமாக அமைவதை காண முடியும். குரு சப்லாடு வாயிலாக குறிக்காட்டக்கூடிய 4, 12 பாவங்கள் ஜாதகர் தன்னுடைய தாயை இழக்கிறத குறிக்கும். புத்தி நடத்தக்கூடிய சுக்கிரன் மண்டலம் வாயிலாக 5, 6 பாவங்களை குறிக்காட்டுறாரு. 5வது பாவம் இவருடைய தாயாரை குறிக்கக்கூடிய மாத்ருஸ்தானத்திற்கு 2வது பாவமாக அமைவதை காண முடியும். 2வது பாவம் மாரகஸ்தானம். சுக்கிரன் சப்லாடு வாயிலாக 3, 4 பாவங்களை குறிக்காட்டுறாரு. 3வது பாவம் இவருடைய தாயாருக்கு மோட்ச விரய ஸ்தானமான 12வது பாவம். அந்திரநாதனாக செயல்படக்கூடிய சனி 1, 2, 7, 8, 9, 10 பாவங்களை பலமாக குறிக்காட்டுறாரு. சப்லாடு வாயிலாகவும் 10வது பாவத்தை பலமாக குறிக்காட்டுறாரு. சனி குறிக்காட்டக்கூடிய 10வது பாவம் இவருடைய தாயாருக்கு 7வது பாவமாகிய மாரகஸ்தானம். சனி தாயாருக்கு மரணத்தையும் ஜாதகருக்கு பதவி உயர்வையும் கொடுத்தாரு. மற்றொரு ஜோதிட காணொளியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.